அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் மாதிரியே பாகிஸ்தானுக்கு எதிராக இன்னொரு ஆபரேஷன் நடக்க போகுதா? இந்திய ராணுவ தளபதி கொடுத்த க்ளூ. அப்ப அடிச்ச அடி. இப்ப வரைக்கும் ஏர்பேஸை சரி செய்ய முடியாம திணறிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான். ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அவங்க இப்ப இந்தியாவில் இருக்காங்க. அவங்க இந்தியாவில் இருக்கும்போது எப்படி மரண தண்டனை நிறைவேற்றப்படும்? வங்கதேசம் இந்தியா கிட்ட வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை. ரஷ்யா தயாரிக்கும் கிளைட் பாம்ஸ். முதலில் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாதிகளுக்கு எதிராக நம்ம இந்திய ராணுவம் நடத்தின ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய அனுபவ பாடங்களை இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி நேற்று வெளியிட்டாரு. அப்போதுதான் நடக்க போற இன்னொரு தாக்குதல் பற்றியும் பேசியிருக்காரு. டெல்லியில சாணக்யா டிஃபென்ஸ் டயலாக் நடந்திருக்கு. அதில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதிர்காலத்தில் பாகிஸ்தான் பொறுப்பற்ற முறையில் நடந்துக்கிட்டாங்கன்னா இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயார். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வெறும் ட்ரைலர் தான். அது 88 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. எதிர்காலத்தில் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாகிஸ்தான் வாய்ப்பளித்தால் அண்டை நாட்டுடன் எப்படி பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அதற்கு பாடம் புகட்டுவோம். இந்த முறை நாங்கள் 88 மணி நேரம் சண்டையிட்டோம். அடுத்த முறை அது 4 மாதங்களாகவோ அல்லது 4 ஆண்டுகளாகவோ கூட இருக்கலாம். அதற்கேற்ப போரிட போதுமான ஆயுதங்களும் விநியோகங்களும் நம்மிடம் உள்ளனவா? இல்லையென்றால் அவற்றை நாங்கள் தயாராக வைப்போம்னு பேசியிருக்காரு. இந்த நிலையில தான் போன மே மாதம் ஆன டேமேஜையே பாகிஸ்தான் இன்னும் சரி செய்யாம வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு தாக்குதல் அப்படின்னா அவ்வளவுதான். பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியா ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற பெயர்ல கடந்த மே 7ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு பதிலடியை நாம கொடுத்திருந்தோம். அப்போது இந்தியா நடத்தின தாக்குதல்ல பாகிஸ்தானுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சேதம் ஏற்படவில்லை அப்படின்னுட்டு அந்த நாடு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுடைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மினிமல் டேமேஜ் தான் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட சேதம் எவ்வளவு அப்படிங்கிறது சமீபத்துல ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல வெளியான சேட்டலைட் இமேஜஸ் தான் ஆதாரமா தற்போது வெளியே வந்திருக்கு. பாகிஸ்தானோட சிந்து ப்ரொவின்ஸ்ல இருக்கிற நகரம் தான் ஜெகோபாபாத். அங்குதான் ஷபாஷ் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அமைஞ்சிருக்கு. அந்த விமான தளம் இந்தியாவோட தாக்குதல்ல பலமா சேதமடைஞ்சிருக்கு. F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ் உள்ளிட்டவற்றை நிறுத்தி வைக்கக்கூடிய பெரிய ஹேங்கர்களும் கூட அங்கு டேமேஜ் ஆகி இருந்தது. தாக்குதல் நடந்து 5 மாதங்களுக்கு மேலாகியும் கூட ஹேங்கர்ஸ் இன்னும் சரி செய்யப்படாம இருக்கு. ஹேங்கர்ஸோட மேல் பகுதி மட்டும் கிடையாது, அதனுடைய உட்புறத்திலும் பலத்த சேதம் அடைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போஸ்ட் அட்டாக் டேமேஜ் அசஸ்மெண்ட் புரோட்டோகால்ஸ்க்கு பிறகுதான் டெக்னிக்கல் எவாலுவேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபுல் ஸ்கேல் ரிப்பேரே செய்வாங்களாம். ஆனாலும் இது எதுவுமே செய்து முடிக்கப்படலை. அந்த ஜெகோபாபாத் ஏர்பேஸை பொறுத்த வரைக்கும் அது பாகிஸ்தானுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியத்துவமான ஒரு மிலிட்ரி ஃபெசிலிட்டி. JF-17 Block 2 ஃபைட்டர் ஜெட்ஸ், F-16 ஃபைட்டிங் ஃபால்கன் உள்ளிட்ட முக்கியமான போர் விமானங்களை பாகிஸ்தான் எப்பவுமே அங்கதான் நிறுத்தி வைப்பாங்க. சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்க்காக பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய லியானடோ AW139 ஹெலிகாப்டர்ஸும் கூட அங்கிருந்து தான் கிளம்பும். அப்படிப்பட்ட விமான தளத்தையே பாகிஸ்தான் இன்னும் சரி செய்யாம வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சேட்டலைட் இமேஜஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறையின் போது போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கண்டதும் சுடுவதற்கு உத்தரவிட்டது தொடர்பான வழக்குல தான் அவங்களுக்கு இந்த உச்சபட்ச தண்டனையை வங்கதேச சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பளிச்சிருக்கு. இது தொடர்பாக ஹசீனா இந்தியாவில் இருந்தவாறே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, நானோ அல்லது மற்ற அரசியல் தலைவர்களோ போராட்டக்காரர்களை கொல்ல உத்தரவிடவே இல்லை. தீர்ப்பாயத்தில் என்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்கிறதுக்கு எனக்கு நியாயமான எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படலை. நீதியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றதா தெரியல. மாறாக அவாமி லீகை பலிகடா ஆக்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருந்தது. முறையான தீர்ப்பாயத்துல வழக்கு விசாரணையை எதிர்கொள்வதில் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. இப்போது வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு அப்படிங்கிறது ஒருதலை பட்சமானது, அரசியல் ரீதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷேக் ஹசீனா. இந்த நிலையில தான் இந்தியா கிட்ட வங்கதேசம் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன கோரிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா
ஹசீனா இந்தியாவுக்கு வந்ததுலேருந்தே வங்கதேசம் சொல்கிறது அந்த ஒரே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹசீனாவை எங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இந்தியா அதை வந்து காதலியே போட்டுக்கல. நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, ஹசீனா இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு பாதுகாப்பு வழங்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியா. இப்போது அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால உடனடியாக ஹசீனாவை வங்கதேசத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை மறுபடியும் வச்சிருக்காங்க. சரி, ஷேக் ஹசீனா இப்போது இந்தியாவில் இருக்காங்க. அவங்க இந்தியாவில் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி மரண தண்டனை நிறைவேற்ற முடியும்? ஹசீனா இப்போ இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவுடைய பங்கும் இதில் இருக்கு. ஹசீனாவை கைது செய்யறதுக்கு அரசாங்கம் இன்டர்போல் மூலமா கைது வாரண்ட்டை பிறப்பிப்பாங்க. இன்டர்போல் அல்லது சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பு உலகின் மிகப்பெரிய சர்வதேச காவல் அமைப்பு. இது 194 உறுப்பு நாடுகளுடைய காவல் படைகளை ஒன்றிணைக்கிறதன் மூலமா நாடு கடந்த குற்றங்களை எதிர்த்து போராட உதவுது. அந்த நாடுகள் முறையான ஸ்ட்ராட்டஜிக் ரீதியிலான உறவுகளை கொண்டிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொருட்படுத்தாம காவல்துறை இணைந்து செயல்பட இந்த இன்டர்போல் உதவுது. ஷேக் ஹசீனாவை கைது பண்றதுல வங்கதேச அரசாங்கம் இன்டர்போலுடைய உதவியை நாடுவாங்க. இன்டர்போல் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ், அதாவது சர்வதேச கைது வாரண்ட், அதை பிறப்பிக்கிறதுக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் இன்டர்போலுக்கு கோரிக்கை அனுப்புவாங்க. ஷேக் ஹசீனா இப்போ இந்தியாவில் இருக்கிறதுனால இன்டர்போல் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா வங்கதேசம் அதிகாரப்பூர்வமாக இந்தியா கிட்ட தெரிவித்து ஹசீனாவை கைது செய்யறதுக்கு வங்கதேசத்துக்கு நாடு கடத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்க அப்படின்னு இந்தியா கிட்ட கேட்பாங்க. ஆக அந்த நேரத்தில் நம்ம இந்தியா தான் முக்கிய பங்கு வகிக்க போறாங்க. வங்கதேச அரசாங்கத்தோட அந்த கைது வாரண்ட் பற்றி நம்ம இந்தியாவுக்கு தெரிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்தியா வந்து ஹசீனாவை கைது பண்ணுறதுக்கோ அல்லது வங்கதேச அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கோ வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா வங்கதேசம் இந்த விஷயத்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஐநாவுக்கு எடுத்துட்டு போகலாம். அங்கு அவங்க இந்தியா மீது சர்வதேச அழுத்தத்தை கொடுக்க முயற்சிக்கலாம். இதுதான் இப்போ வங்கதேசத்துக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்ம இந்தியாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் மனித இனத்திற்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஒப்படைப்பது இந்தியாவின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நம்ம இந்தியாவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது கவனத்திற்கு வந்துள்ளது. வங்கதேச மக்களின் நன்மை, அமைதி, அந்த நாட்டோட ஸ்திரத்தன்மையில் நாங்கள் அக்கறை கொண்டிருக்கோம். அண்டை நாடுகளோடு இந்தியா ஆக்கப்பூர்வமாகவே நடந்து கொள்வது வழக்கம் அப்படின்னு நம்ம இந்தியா சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ஹசீனாவை ஒப்படைப்போம், ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு எதையும் நம்ம இந்தியா வெளிப்படையா சொல்லலை. அடுத்ததா ரஷ்யா இந்த ஆண்டில் மட்டும் 1,20,000 கிளைட் பாம்ஸ் தயாரிக்க போறாங்க. இந்த குண்டுகள் சீப்பானது, அதே நேரத்தில் பேரழிவு தரக்கூடியது. 1,20,000 ஒரு 500 மட்டும் லாங்கர் ரேஞ்ச் வெர்ஷனாக இருக்க போகுது. இது வந்து டவுன்ஸ் மற்றும் சிட்டிஸை தாக்கக்கூடியது. உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கினதுலேருந்தே இந்த வகை குண்டுகளை ரஷ்யா வந்து தயாரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வர வர அதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. 24/7 அதனுடைய ஃபேக்ட்ரிஸ் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கான். ரஷ்ய படைகள் ஒவ்வொரு நாளும் 200லிருந்து 250 கிளைட் பாம்ஸை வந்து உக்ரைன் மீது வீசிக்கிட்டு இருக்காங்க. கடந்த மாதம் மட்டும் சராசரியாக ஒரு நாளைக்கு 170 கிளைட் பாம்ஸை உக்ரைன் மீது ரஷ்யா வீசி இருக்கு. அது எல்லாத்தையுமே உக்ரைனும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்களாம். பொதுவாகவே இந்த கிளைட் பாம்ஸ் அப்படிங்கிறது 95 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பறந்து சென்று தாக்கக்கூடிய வகையில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சீப்பானது மட்டும் கிடையாது, மிசைல்ஸ்க்கு மாற்றாகவே இதை வந்து பயன்படுத்த முடியும். அதோடு பல 100 கிலோ வெடிப்பொருட்களோடு ஏவப்படுறதுனால எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை இது ஏற்படுத்தும். உக்ரைனோட கார்கிவ் மற்றும் கெர்சான் மாதிரியான முக்கியமான நகரங்களை தாக்குறதுக்கு ரஷ்யா கிளைட் குண்டுகளை அதிகமாகவே பயன்படுத்தியிருக்கு. தற்போது அப்கிரேடட் வெர்ஷனான 200 கிலோமீட்டர் வரையிலும் சென்று தாக்கக்கூடிய வகையில் கிளைட் பாம்ஸை ரஷ்யா பெரும் அளவில் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. Subscribe to One India and never miss an update.